வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. நான் டாக்டர் ரவிகாந்த் உபாத்யாய், சிஎஸ்ஓ அண்ட் co-founder. வணக்கம், என் பேரு தீபிகா, நான் co-founder and CHO. நான் ஹரிஷ், ஹெட் ஆஃப் R&D. கெல்வின் 6K இன்கார்பரேட் பண்ணது 2023. இந்த கனவுக்கான விதை என்னோட 10 வயசுலேயே ஆரம்பிச்சிச்சு. எங்கள் மாமா நான் அப்போ 10 வயசாக இருக்கும்போது ஒரு சோலார் பேனல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எந்தவித மூவிங் பார்ட்ஸுமே இல்லாமல் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுன்ற ஒரு ஃபேசினேஷனில் தான் என்னோட லவ் ஃபார் சோலார் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், அண்டர்கிராட், அதுக்கப்புறம் டாக்டரேட் எல்லாமே சோலார் பேஸ் பண்ணி தான் ரிசர்ச் பண்ணினேன். அதுக்கப்புறம் கெல்வின் 6Kயோட ஃபியூச்சர் விஷன் கான்சென்ட்ரேட்டட் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி சாண்டை மெல்ட் பண்ணி எர்த்தில், மூணில், மார்ஸில் சஸ்டைனபிளாக பில்டிங் பண்ணுறது தான். சார், நீங்கள் ஒரு டெக்னாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு சேலஞ்சு. அதுக்கே உங்களுக்கு கேபிட்டல் வேணும். ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹவுசஸுங்கிறது ஒரு தனி கேட்டகரி. இது கேட்டகரியை கிரியேட் பண்ணுறது செகண்ட் சேலஞ்சு. 2 சேலஞ்சு நீங்கள் ஒரே டைமில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் அப்பினுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இதெல்லாம் தாங்கும்ன்றதா என்னுடைய கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 2350 சொன்னீங்க. அது ஒன்லி சிவில் காஸ்டா இல்லை கம்ப்ளீட்டாக டைல், பெயிண்டிங்? டர்ன்கீ சார், லைக் ஃபுல்லாக உங்களுக்கு டர்ன்கீயாக கொடுக்குறதுக்கு 2350, இன்க்ளூடிங் ஃபவுண்டேஷனோட சேர்த்து. இன்க்ளூடிங் ஃபவுண்டேஷன், டோரு, விண்டோ, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், டைலு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறோம்னா ஒரு 23 lakhsல கொடுத்துருவீங்க. 23 lakhsல கொடுத்துருவோம். வில்லாக்கு எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20 days ஆகுதுங்க. பிளிந்த் பீம் வர்ற வரையும், பிளிந்த் பீம்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் வர்ற வரையும் அந்த நீங்கள் வால் லே பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் பிரிண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா 7 நாள், ஆனால் 30 நாள் எடுத்துக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் ரன்லாம் போயிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்லாப் போடுவீங்க. அதுக்கப்புறம் 30 daysக்கு அப்புறம் ஸ்லாப் போடுவோம். அதுக்கப்புறம் 30 daysக்கு அப்புறம் ஸ்லாப் போடுவோம். அப்போ டைமிங்கே இல்லையேங்க. ஏன்னா இந்த கன்வென்ஷனலில் நாங்கள் ஒரு வாரத்தில் பிளாக் ஒர்க் பண்ணிடுவோம், காலம் போட்டுருவோம். இல்லை சார், அடுத்த 15 நாள் ரூஃபே போட்டுருவோமே, டைமே சேவ் இல்லையா?